நான் நீங்க சொன்ன விஷயத்த சொன்னேன். அவர் வந்து என்ன சொல்ல அப்படின்னு கேட்டேன். பாயாசம் சாப்பிட்டேன் அப்படின்ட்டார். இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க. எம்ஜிஆர் ரசிகர்களுடைய சிறப்பு தன்மையை எம்ஜிஆருக்கு வந்து தாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது. அது எம்ஜிஆர் ரசிகர்கள் ரொம்ப வெறியர்களா இருப்பாங்க. அது சொல்லுவாங்க, நான் எம்ஜிஆர் பிரியன் இல்ல மேடம், நான் எம்ஜிஆர் வெறியன் அப்படின்னு. அப்படி சொல்றத வந்து அவங்க ரொம்ப பெருமையோட கம்பீரமா சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. மக்களிடையே பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. ஊர் பூரா ஒரே போராட்டம், ஊர்வலம் இந்த மாதிரி இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் நிறைய இந்த ஊர்வலத்திலையும் போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிறாங்க. போலீஸ் அடிச்சு உதைக்குது. இதெல்லாம் நடக்கும்போது எம்ஜிஆருக்கு அந்த தகவல் எப்படி தெரிவிக்கப்பட்டது, எம்ஜிஆர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணார், எதிர்கொண்டார் அந்த பிரச்சனைய அப்படின்றத பார்ப்போம். இப்ப அவர் சத்யா ஸ்டுடியோவுல நேற்று இன்று நாள ஷூட்டிங்ல இருக்கார். அவருடைய பிரத்யேக அறை, அவருக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் இருக்கும், ஒரு ஏசி ரூம். அங்க வந்து ஒரு போன் இருக்கும். அந்த போனுக்கு வந்து அந்த போன் ரிங் பண்ணா அது அவர் தான் போய் எடுப்பாரு. அவருடைய பர்சனல் நம்பர் அது. பெரும்பாலும் அதை மற்றவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவருடைய ரூம். அப்ப அந்த ரூம்ல வந்து பெல் அடிக்குது, அந்த ரிங் சத்தம் கேட்குது. கேட்ட உடனே டெலிபோன் மணி சத்தம் கேட்ட உடனே இவர் ஷூட்ல இருக்கிறனால அவருடைய அசிஸ்டன்ட் மகாலிங்கம். மகாலிங்கம் யாருன்னா குண்டு கருப்பியாவுடைய மகன். அவர் போய் என்ன பண்றாரு, போனை எடுத்து அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணா ஹிந்து நிருபர் பேசுறாரு. ஹிந்து நிருபர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். அவர் வந்து சொல்றாரு, எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க, அதை அவருக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. இவருக்கு ஒரே ஷாக். திமுகவுல இருந்து வெளியேற்றுவாங்களா எம்ஜிஆர? இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்ட்டு, சரிங்கண்ணே அவர் ஷூட்ல இருக்காரு, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்றதையும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு இவர் போனை வச்சுட்டு எம்ஜிஆர்ட்ட போய் மெதுவா சொல்றாரு, இப்படி உங்களுக்கு போன் வந்துச்சாங்க, கிருஷ்ணசாமின்னு ஒரு ஹிந்து நிருபர் அவர் பேசினாரு, அவருடைய பர்சனல் நம்பருக்கு பேசுறாங்க, உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, என்ன விஷயம், முதல்ல என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இப்படி சொன்ன உடனே சரி வேற என்ன விஷயம் அப்படின்னு. இவர் இப்படி பேசாம இருக்கிறாரு, புத்தர் மாதிரி எல்லாத்தையும் ஒரே மனநிலையில ஏற்றுக்கொள்கிறாரு, ஒரு சின்ன அதிர்ச்சியோ ஒரு துக்கமோ ஒரு முகத்துல தெரியலையே அப்படின்ட்டு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்டு சொல்ல சொன்னாரு. பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்றாரு எம்ஜிஆர். அவர் அந்நேரம் மத்தியானம் அந்த லஞ்ச் முடிஞ்சு அந்த பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரம். அப்புறம் சரின்னு போய் சொல்லிடுறாரு. அந்த கிருஷ்ணசாமிக்கு போன் பண்ணி, நான் நீங்க சொன்ன விஷயத்த சொன்னேன், அவர் வந்து என்ன சொல்ல அப்படின்னு கேட்டேன், பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டாரு. மறுநாள் காலை பேப்பர்ல, இது மாலை பேப்பர்ல வந்த செய்தி, காலை பேப்பர்ல ஹிந்துல வந்துருது, எம்ஜிஆர் வந்து பாயாசம் சாப்பிட்டாரு, கட்சியை விட்டு விலக்கியதும் பாயாசம் சாப்பிட்டாரு. அப்ப இது ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ்னாலும் அவரை வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நாங்க வந்து சமாளிச்சு பெரிய ஆள் ஆயிருவோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு துரும்பு மாதிரி அப்படின்ற மாதிரி அவருடைய இமேஜ வந்து இன்னும் அதிகமா பில்டப் பண்ற மாதிரியே இந்த பாயாசம் மேட்டர் அமைஞ்சிருச்சு. அவர் இதுக்காக வருத்தப்படல, துக்கப்படல, ஆகா ஓகோன்னு கோவிக்கல, ஒன்னும் செய்யல, ரைட் அப்படின்ட்டு அவர் பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நேற்று இன்று நாளை வந்து ஓரளவுக்கு போயிருச்சு. அதே மாதிரி இதே வீணை ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அந்த மூக்கமுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் இதே வீணை ட்ரெஸ்ல தான் வந்து அந்த ஷூட் ஆரம்பிச்சு வைக்கிறாரு, கிளாப் அடிச்சு தொடங்கி வைக்கிறாரு. ஆனா அந்த படம் முடியறதுக்குள்ள, இவர் இதே வீணை முடியறதுக்குள்ள அவர் படம் மூக்கமுத்து படம் எல்லாம் வந்துருச்சு. என்ன ஆயிடுது, இவரை திமுக விட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றாரு எம்ஜிஆர், இந்த 2 படத்திலையும் ஒரு பாட்டு வைக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற வலிமையான கருவி திரைப்படம் என்பது, திரைப்படம் என்ற கருவியை மட்டுமே ஒரு ஆயுதமாக வைத்து தன்னுடைய தொண்டுள்ளத்தையும் பரோபகார உள்ளத்தையும் முதலீடாக கொண்டு வெற்றி மாலை சூடியவர் எம்ஜிஆர். அவருடைய ஒரே முதலீடு, அவர் சொல்வார்ல, நாணயம் அதுதான் என்னுடைய சொத்துன்னு, அந்த மாதிரி மக்கள் மீது வைத்திருந்த, அவர் மீது வைத்திருந்த அந்த நாணயம், இவர் வந்து சொல் தவறாதவர், அந்த நாணயம், பணங்காசுல வந்து இவருக்கு கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் வாரி வழங்கின நாணயம், இது 2ம் தான் முதல்.
அவர் மேல மக்கள் அன்பு வைத்ததற்கு ஒரு காரணம். அடுத்தது அத திரைப்படம் மூலமாக அவர் பல நல்ல விஷயங்களையும் சொல்லி தைரியம் கொடுத்தது. மக்களை வந்து திமுக உங்களுக்கு வந்து நீங்க கும்பிடுற சாமி உங்களை காப்பாத்தாது, உங்களை ஜாதி ரீதியாக ஒடுக்கி வச்சிருக்காங்க, பார்ப்பனர்கள் வந்து உங்களை அடிமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் பாசிட்டிவா அதெல்லாம் நம்ம வந்து உழைச்சா பிழைச்சு முன்னுக்கு வரலாம், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்க திமுகவை பின்பற்றுங்க, இவங்க உங்களுக்கு நல்வழி காட்டுவாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரூட்டை காமிச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கு, நீங்க இப்படியே இருட்டிலேயே இருந்துட மாட்டீங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுத்தவர் எம்ஜிஆர். அதனாலதான் அவங்க அண்ணாவுக்கு அடுத்தபடியா கலைஞரை விட அந்த திமுகவினர் என்பது வந்து ஒரு நிரந்தர ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அவங்களுக்கு. ஆனா பொதுவா படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாரா இருந்தாலும் எம்ஜிஆரை வந்து ரொம்ப நேசிச்சதுக்கு காரணம் அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன், ஊக்கமும் நம்பிக்கையும். இப்ப என்ன ஆகுது, இங்க சத்யா ஸ்டுடியோவுக்கு அப்படியே ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு விடிய விடிய வந்துகிட்டு இருக்காங்க. மணி 1 ஆச்சு 2 ஆச்சு, கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆருக்கு எப்படி வெளியே போகன்னு தெரியல. முக்கியமானவர்கள் உள்ள வந்து பேசுறாங்க, மற்ற ரசிகர்கள் வெளியே இருந்து எம்ஜிஆர் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. ஒரு வழியா மணி 2 ஆகவும் அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். போன பிறகு காலையில பாருங்க, அங்க ராமாவரம் தோட்டத்து வாசல்லையும் ஆட்கள் நிறைய இருக்காங்க. அதுல ஒரு 3 பாட்டிமார், இந்த மார்க்கெட்ல வந்து காய்கறி மீன் விக்கிறவங்க, அவங்க வந்து நின்னுகிட்டு நாங்க எம்ஜிஆரை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்றாங்க. எம்ஜிஆர்கிட்ட போய் மெதுவா அந்த மகாலிங்கம் தகவல் சொல்றாரு, அண்ணே உங்களை பார்க்க ஒரு 3 பாட்டிமார் இருந்துகிட்டு நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு. போய் சொன்னா முடியாது, நாங்க இங்க இருந்து பார்த்துட்டு தான் அவரை போவோம் அப்படின்னு. இது என்ன கொடுமையா இருக்கு, இப்ப அவரும் நிறைய ஒரு டென்ஷன்ல ஆட்கள் வர போக கூட்டமா இருக்குது, ராத்திரி 2 மணிக்கு தான் வந்திருக்காரு, இப்படி இருக்குதே அப்படின்லாம் நினைக்கும் போது எம்ஜிஆர்ட்ட திரும்ப போய் மெதுவா சொல்றாரு, அண்ணே உங்களை பார்த்துட்டு தான் போவாங்களாம், சாப்பிட சொல்லு முதல்ல அப்படின்னு. சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு, உங்களை பார்த்தாதான் சாப்பிடுவாங்களான்றாரு. இது என்னடான்ட்டு இவர் போய் மெதுவா சொல்றாரு. மகாலிங்கம் போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்லவும் சரி வர சொல்லுன்னு அந்த 3 பாட்டிமாரையும் வர சொன்னா, அவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு, ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபான்னு, அவங்க என்ன ஒரு காய்கறி மீன் விக்கிறவங்க கையில எவ்வளவு இருக்கும் ஒரு நாளைக்கு, அப்படி அந்த காசை கொண்டு வந்து ஐயா அந்த வச்சுக்கங்க, எப்படியாவது நீங்க ஜெயிச்சு காட்டணும், நீங்க ஜெயிக்கணும், நம்ம வந்து தோத்து போயிடக்கூடாது, நம்ம பின்வாங்கிடக்கூடாது, நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும், உங்களுக்கு எதுக்குனாலும் இதை செலவுக்கு வச்சுக்கங்க, அம்மாவால முடிஞ்சது நான் அப்பப்ப கொண்டு வந்து தர்றேன் அப்படின்றாங்க. எம்ஜிஆருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுடைய அன்பின் அந்த இது வந்து தீவிரம் வந்து அவர் அப்படியே மயக்குது, அவர் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த மக்களை வந்து இல்ல நான் கட்சி ஆரம்பிக்கல, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு போய் எப்படி திமுகவுல சேர்றது, இல்ல நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு எப்படி சொல்றது, இவங்க எல்லாரும் இனிய கடவுள் மாதிரியில நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க, எம்ஜிஆர் ரசிகர்களுடைய சிறப்பு தன்மையை எம்ஜிஆருக்கு வந்து தாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது. இப்ப வேற எந்த கட்சியிலையும் அது கிடையாது, வேற எந்த அமைப்புலையும் நம்ம வந்து தலைவருக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு என்ன லாபம், இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு இதுல இப்ப சேரலாம், இல்ல இது தோத்து போச்சா டக்குன்னு வேற கட்சி மாறுவோம் அப்படி நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனா இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய அந்த தனித்தன்மையே என்னன்னா, நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். இதுல என்ன பியூட்டினா, டெய்லி எம்ஜிஆருக்கு வந்து மணி ஆர்டர் 5 10 20 50 100, ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் கொடுக்குறாங்க அது வேற, அவங்க வந்து ஏதாவது ஒரு தேவையை முன்னிட்டு தேர்தல் நிதி கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாபம் சம்பாதிச்சுக்கிருவாங்க. பணக்காரங்க வந்து சும்மா எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே காரியத்தோட செய்வாங்க. ஆனா இந்த ஏழைப்பாளைங்க வந்து எம்ஜிஆர் நமக்கு கொடுத்த சந்தோஷம் ஒன்றிற்காக மட்டுமே, அவர் படத்தை பார்த்து அவங்களுக்கு கிடைத்த நம்பிக்கை, அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, அதுதான வாழ்க்கையில வந்து ஒரு சோர்வடையாம வண்டி இழுத்துக்கிட்டு போகுது. அங்கங்க நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அப்புறம் தற்கொலை தானே தீர்வாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நமக்கு வாழ்க்கை உண்டு அப்படின்னு வாழ ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் வந்து எம்ஜிஆர். அதனால அவங்க என்ன பண்றாங்க, 5 100 10ன்னு தினம் வந்து மணி ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. 500 ரூபாய் 700 ரூபான்னு அந்த காலத்துல வந்து ஒரு 3 பவுன் 4 பவுன் நகை வாங்கிடலாம்.
அப்படி ஒரு தொகை. இன்றைக்கு அது எவ்வளவுன்னு பாத்துக்கங்க, கணக்கு பாத்துக்கங்க. அந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்கள் தங்களால என்ன முடியுதோ, இந்த 5 ரூபாய் போய் அவரை காப்பாத்த போதா அப்படின்னு நினைக்காம சிறுதுளி பெருவெள்ளம்னு டெய்லி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க வந்து எம்ஜிஆர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து எம்ஜிஆருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அவரு ஸ்டுடியோவுல இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களையெல்லாம் வச்சு கூட்டம் போட்டு பேசுறாரு. வெளியில சில முக்கியமான நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. ஆரம்பி மட்டும் வேண்டவே வேண்டாம், கட்சியே ஆரம்பிக்காதீங்க, அவர் பொல்லாத ஒரு கலைஞர் அப்படின்றாரு. அவருக்கு வந்து கலைஞர் மேல ரொம்ப அபிமானம், மரியாதை, அவருடைய செயல் திறமை மேல ஒரு வியப்பு, இதெல்லாம் உண்டு ஆரம்பிக்கு. அதனால அவர் வேண்டாம், அவர் நம்மளை அழிச்சிருவாரு, வேண்டவே வேண்டான்னு பயப்படுறாரு. ஆனா சுற்றி இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் கண்டிப்பா கட்சி தொடங்கி அவரை வந்து தேர்தல்ல அடிக்கு மேல அடி அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. திமுகன்றது நம்ம தான், எம்ஜிஆர் இல்லாத திமுகவா அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் தைரியமா சொல்றாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா, திமுகவுல வந்து தமிழர் பாதுகாப்பு படை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. திமுகவுல தமிழர் பாதுகாப்பு படைன்னு மதுரை முத்துவ தலைவராக கொண்டு, அது வந்து என்ன செய்யணும்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் எங்கெங்க ஊர்வலம் போராட்டம் நடத்துறாங்களோ அதை வந்து கலைச்சு விடணும். இது போலீஸும் செய்யும், இவங்க திமுக இந்த தமிழர் பாதுகாப்பு படையும் செய்யும். அடுத்தது வந்து போஸ்டர் ஒட்டுனாங்கன்னா அதை கிழிச்சு போடுறது, கோஷம் போட்டா அவங்களை அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறது. இந்த மாதிரி எம்ஜிஆர் மன்றத்து ஆட்கள், அல்லது இப்ப அதிமுக ஆரம்பிச்சோம்னா அது வந்து அதிமுக தொண்டர் படை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த அதிமுக தொண்டர்கள் எங்க கூடினாலும் அல்லது எம்ஜிஆர் ரசிகர்கள் எங்கே கூடினாலும் அவர்களை கலைத்து விடுவது, அவர்களை அடிச்சு விரட்டுறது, அவங்க மேல பொய் வழக்கு போடுறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை வந்து கிட்டத்தட்ட பொய் வழக்கு போடுறதுன்ற மாதிரி ஆயிருச்சு. இவங்க அடிச்சு கொண்டு வந்து அவங்கதான் என்னை அடிச்சாங்க அப்படின்னு ஒரு புகார் சொன்னா அதை வந்து வழக்கு பதியணும் அவங்க. இது தவிர இப்ப கலைஞர் வந்து ஒரு 2-3 அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும். மாவட்ட செயலாளர்கள் வந்து எம்ஜிஆர் பக்கமாக கட்சிக்காரர்கள் போக விடாம பாத்துக்கிடணும். மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் ஏன் அப்படி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆருக்கு ஒரு 5 எம்எல்ஏ, அடுத்து ஒரு 2 எம்பி வந்துடுறாங்க. எஸ்டிஎஸ் அப்ப எம்பியா இருக்கிறவர் எம்ஜிஆர் ஆதரிக்கிறாரு. அதுக்கு பிறகு நாஞ்சில் மனோகரன் வந்துடுறாரு. இது போக இவருக்கு வந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள், காளிமுத்து வர்றாரு, முனு ஆதி வர்றாரு, எட்மண்ட் வர்றாரு, வேலப்பன், சவுந்தரபாண்டியன், எஸ்.எம். துரைராஜ், இந்த மாதிரி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன சின்னதா ஒரு தொண்டர் அமைப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கவுன்சிலருக்கு ஆள் எடுத்து, அப்புறம் எம்எல்ஏக்கு ஆள் எடுத்து, இந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆரம்பிக்கும் போதே அது எம்எல்ஏ, எம்பி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த கட்சி தொடங்குது. அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இப்ப மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் போதே கடவுள் அதுக்கு உண்டான எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குறாரு. ஏன்னா மக்கள் ஆட்சி தானே, அப்ப மக்கள் தானே கடவுள் அங்க. அப்ப மக்கள் தொடங்குறாங்க ஒரு கட்சி அப்படின்னாலே அதுக்குரிய எம்எல்ஏ, எம்பி, அதுக்குரிய நிதி வசதி எல்லாமே கொடி எல்லாம் இவங்க டிசைன் பண்ணாதான். அவர் ஓகே பண்ணாரு, சில மாற்றங்கள் செய்தார். ஒரு கோயம்புத்தூர் ரசிகர் தான் இந்த அண்ணா படம் வச்ச ஒரு டிசைன் அனுப்புறாரு. அப்ப அதை பார்த்துட்டு இந்த உபால்டு, அப்புறம் அங்கமுத்து, அப்புறம் இவங்கிட்ட எல்லாம் கொடுத்து பாண்டு நான் கொடியை டிசைன் பண்ணி வரைஞ்சு கொடுத்தேன்றாரு. யாரோ எல்லாருமா சேர்ந்து ஒரு கொடியை வரைஞ்சு எம்ஜிஆர் வந்து அதை ஓகே பண்ணிட்டாரு. ஆக இந்த மாதிரி நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனா டிஎம்கே வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குது. காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. கட்சியின், அதாவது திமுகவில் இருந்து கொண்டு எம்ஜிஆருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டாலோ அல்ல எம்ஜிஆருக்கு ஆதரவாக பேசினாலோ அவங்க மேல கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்புறம் ஆட்சி ரீதியாக வந்து யாரும் அந்த மாதிரி போகக்கூடாது, வரக்கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அது பண்றாங்க. இப்படி பல வகையிலும் அவர்களுக்கு மிகுந்த தொல்லையை கொடுக்கறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது விருத்தாச்சலம் பக்கத்துல இளைஞர்கள் நிறைய அதுல பங்கு பெறுகிறார்கள்னு சொன்னேன்ல. இந்த விருத்தாச்சலம் பக்கத்துல இளைஞர்கள் ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க எம்ஜிஆருக்கு ஆதரவா. எல்லா ஊர்லயும் ஊர்வலம் நடத்துறாங்க. அதுல ஒரு சம்பவம் நடந்தது விருத்தாச்சலத்துல. அதுக்கு பக்கத்துல பாலக்கரைன்ற பகுதியில ஊர்வலம் நடத்தும் போது போலீஸ், அதான் நான் சொன்னேனே,
காவல்துறை ஏவல் துறை ஆகிவிட்டது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்கன்னு. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைஞ்சு போக சொல்லுது. அப்ப முடியாது. அது எம்ஜிஆர் ரசிகர்கள் ரொம்ப வெறியர்களா இருப்பாங்க. அது சொல்லுவாங்க, நான் எம்ஜிஆர் பிரியன் இல்ல மேடம், நான் எம்ஜிஆர் வெறியன் அப்படின்னுவாங்க. அப்படி சொல்றத வந்து அவங்க ரொம்ப பெருமையோட கம்பீரமா சொல்லுவாங்க. அவரை வந்து ஒரு சினிமாக்காரர் அப்படின்னு நினைக்காம ஒரு மகான், இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல சித்தர் அவரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பவே சாதாரண சாமானியர்கள் வந்து அவர் ஒரு மாமனிதர் அப்படின்ற ஒரு புரிதல்ல இருந்தாங்க. ஆனா இப்போ 30 வருஷம் கழிச்சுதான் மத்தவங்க எல்லாம் அதை சொல்றாங்க. அப்போ அந்த லத்தி சார்ஜ் பண்ணும் போது அந்த இளைஞர்கள் போக மறுக்கிறது, இவங்க அடிச்சு இழுக்கிறது வைக்கும் போது அப்படி என்ன பண்ணிடுறாங்க, கடைசியில இந்த இளைஞர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ். நாங்க ஊர்வலம் தானேயா போறோம், எதுக்கு நீ எங்களை வந்து வெட்டியா அடிச்சுக்கிட்டு உதச்சுக்கிட்டு ஊர்வலம் போகக்கூடாது வைக்க கூடாதுன்னு ஏன் நீ பயப்படுற அப்படின்னு எதிர்க்கும் போது ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததுல ஒரு இளைஞன் இறந்து சுட்டுறாங்க. அந்த இளைஞன் வந்து இறந்து போன உடனே துரைக்கண்ணன் ஒரு ஆள் இறந்து போன உடனே நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. எம்ஜிஆர் ரசிகனை கலைஞர் அரசு சுட்டு கொன்றுச்சு. அப்ப அந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டவரு, எவ்வளவு பண நிதியா கொடுத்தவரு, எத்தனை எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு அவர் பண உதவி செய்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு அவர் பெட்ரோல் பங்க்ல ஃப்ரீயா பெட்ரோல் போட்டு போனாங்க. இவ்வளவு செய்தி ஏன் கலைஞரையே முதலமைச்சராக்குனது எம்ஜிஆர் தான். அப்படி இருந்தும் எம்ஜிஆர் ரசிகரை சுட்டுக்கொள்ள எப்படி இந்த திமுக அரசுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு பொதுமக்களிடையே மிகுந்த மனக்கொந்தளிப்பு ஏற்படும். இனி வந்து இதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து எப்படி எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டா மாறுது, எப்படி ஆதரவாக மாறுது, முழுக்க முழுக்க எம்ஜிஆர் பக்கம் ஆட்களுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு போய் சேர்ந்தது எப்படி அப்படின்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.